சேகர், சேகர், எழுமன் மச்சான், நேரம் 8 மணி ஆகுது என்ற ரகுவின் குரலுக்கு நித்திரை குழம்பிய சேகர் கண் விழிக்காமலேயே, இன்னும் கொஞ்ச நேரம் படுக்க விடன் மச்சான் அலுப்புடன் சொன்னான். அப்போ நீ கேம்பஸுக்கு வர இல்லையா? இன்றைக்கு லெக்சர் 9 மணிக்குத்தானே என்ற சேகரின் பதிலுக்கு மேல் எதுவுமே பேசாத ரகு தனது காலை கடன்களை முடிப்பதற்கு தயாரானான். ரகுவும் சேகரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் வர்த்தக பீட 3ஆம் வருட மாணவர்கள். அவர்கள் வெளிமாவட்ட மாணவர்கள் விடுதியில் ஒரே அறையில் தங்கியிருக்கும் திருகோணமலையை சேர்ந்தவர்கள். சேகர், சேகர், சேகருக்கு அருகில் இருந்து மெதுவாக ரகு மீண்டும் அழைத்தான். உடல் அசதியை கஷ்டப்பட்டு முறித்து கொண்டு, என்ன மச்சான் என எரிச்சலுடன் கேட்டான். உனக்கு ஃபேக்ஸ் மெசேஜ் ஒன்று வந்திருக்கான், மீண்டும் மெதுவாக சொன்னான் ரகு. என்ன விஷயம் மச்சான் என்ற சேகரின் வினாவில் அவசரமும் பதட்டமும் கலந்திருந்தன. அது ஒன்றுமில்லை மச்சான், உன்னுடைய அம்மாவுக்கு. ரகு முடிப்பதற்குள், அம்மாவுக்கு என்ன மச்சான் அவசரப்பட்டான் சேகர். அம்மாவுக்கு சுகம் இல்லையாம், அதான் உன்னை உடனடியாக ஊருக்கு வரட்டான் நிதானமாக சொன்ன ரகு திருவோணமலை செஞ்சிலுவ சங்கத்தினால் அனுப்பப்பட்டிருந்த கடிதத்தை சேகரிடம் கொடுத்தான். உடனடியாக ஊருக்கு வரவும் என்ற பதம் சேகருக்கு பயத்தை கொடுத்தது. அம்மாவுக்கு அடிக்கடி வருத்தம் வருவது சேகருக்கு தெரியும். ஆனால் உடனடியாக வரவும் என்பதிலிருந்து வருத்தத்தின் கடுமையை சேகர் உணர்ந்து கொண்டான். விடுதி முழுவதும் செய்தி பரவி மாணவர்கள் சேகரின் அறையை நிறைத்து கொண்டார்கள். சேகர் கடிதத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன சேகர் யோசிக்கிறாய்? பெருசா ஒன்றும் இருக்காது, வீணாக மனதை போட்டு குழப்பாத. எல்லா அம்மாவுக்கும் வருத்தம் வந்தால் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க வேணும் என்ற ஆசை வரும். அதுதான் உன்னை உடனடியாக வர சொல்லி இருப்பினோம். உன்னுடைய அண்ணா வெளிநாட்டில், தம்பியும் தங்கச்சியும் என்ன செய்கிறது? உதவிக்கு ஆள் வேணும் என்றுதான் அவசரமாக உன்னை வர சொல்லி இருப்பினோம். அங்கு கூடியிருந்த சக மாணவர்கள் சேகரின் மனதை ஆறுதல் படுத்தக்கூடியவாறு தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். சரி மச்சான், இதில் கழிச்சு கொண்டிருந்து வேலை இல்லை. நாளைக்கு திருவோணமலையிலிருந்து வார கப்பல் உடனேயே நாளை திரும்ப போகுதாம். இப்போ போய் கதைச்சால்தான் கப்பலில் இடம் கேட்கலாம் என்றான் அங்கிருந்தவர்களில் ஒருத்தன். கப்பல் சேவை பொறுப்பாளரை சந்திப்பதற்குரிய நேரம் வந்ததும் சேகரும் அவனுடன் சேர்ந்து கொண்டு உள்ளே சென்றனர். பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பொறுப்பதிகாரியின் மொழி இருவருக்கும் புரியவில்லை. ரகு ஆங்கில மொழியில் சேகரின் அம்மாவுக்கு வருத்தம் கடுமை என்பதனையும், சேகர் உடனடியாக அடுத்த கப்பலுக்கு ஊர் போவதற்கு அனுமதி வழங்குமாறும் கேட்டு செஞ்சிலுவை சங்கத்தினால் அனுப்பப்பட்ட செய்தியினை ஆதாரமாக பொறுப்பதிகாரியிடம் கொடுத்தான். சில வினாடிகள் கரைந்த பின்னர் பொறுப்பதிகாரி நிலைமையினை ஆங்கிலத்திலேயே விளக்கினார். இதுவரை 15,000 பேர் 6 மாதங்களுக்கு முன்பே கப்பலுக்கு பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியான நிலையில் நாளைக்கு செல்கின்ற கப்பலில் எப்படி உங்களுக்கு இடம் தர முடியும்? அத்தோடு நாளை வர இருந்த கப்பல் பாதுகாப்பு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இனி எப்போது கப்பல் சேவை நடைபெறும் என்பதும் இன்னும் முடிவாகவில்லை. அவசரம் என்பதால் இதற்கு அடுத்து வரும் கப்பலில் உங்களுக்கு இடம் தருகின்றேன். பொறுப்பதிகாரியின் பதில் சேகரின் காதுக்குள் வேல் பாய்ந்தது போல் இருந்தது. ரகு மனந்தளராது நிலைமையை விளங்கப்படுத்தி சொன்னான். இவருடைய அம்மாவை கவனிப்பதற்கு வீட்டில் எவரும் இல்லை. இவர் ஊர் போனால்தான் அம்மாவை நன்கு கவனிக்க முடியும். தயவு செய்து அடுத்த கப்பலுக்கு இடமொதுக்கி தாருங்கள். பொறுப்பதிகாரி மௌனம் காத்தார். ரகுவும் சேகரும் பொறுப்பதிகாரியின் பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். சரி, உங்கள் விவரங்களை இந்த விண்ணப்ப படிவத்தில் தந்துவிட்டு அடுத்த கப்பலுக்கு வாருங்கள் என்ற பொறுப்பதிகாரியின் பதில் இருவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சுடன் இருவரும் விடுதிக்கு திரும்பினர். கப்பலுக்கு பதிவு செய்த 4வது நாள் இன்று கப்பல் சேவை நடைபெறும் என்ற செய்தி பத்திரிகையில் வந்தது. ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பயணப்பையுடன் சேகர் புறப்பட்டான். பலத்த சோதனைகளின் பின்னர் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கப்பல் புறப்பட 6 மணி நேரம் ஆனது. இரவை கிழித்து கொண்டு கப்பல் போய்கொண்டிருந்தது. கப்பலுக்குள் ஏறும் வரை ஏற்பட்ட உடல் அசதியினால் பலர் தமது இருக்கைகளில் தூங்கி வழிந்து கொண்டிருந்தனர். சிலர் கப்பல் பயணம் ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் வாந்தி எடுத்து கொண்டிருந்தனர். இரவை துரத்தி கொண்டு வெளிச்சம் வந்தபோது கப்பல் திருவோணமலை துறைமுகத்தை தொட்டது. பயணிகள் கப்பலால் இறக்கப்பட்டு நீலச்சீருடை தரித்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கடும் சோதனைக்கு பின் வெளியே விடப்பட்டனர். சொந்த மண்ணில் கால் பதித்ததும் சேகருக்கு புதுத்தென்பு வந்திருந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி ஊர் வந்து சேர்ந்ததனால் ஏற்பட்ட நிம்மதி பெருமூச்சுடன் உயிர் பெற்று தயாராக நின்ற முச்சக்கர வண்டியில் ஏறி வீடு வந்து சேர்ந்தான். அம்மாவை பார்க்க போகின்ற சந்தோஷத்தில் உள்ளே புகுந்த சேகரை கண்ட தங்கை அண்ணா என அழுதபடி சேகரை நோக்கி ஓடி வந்தான்.
இலண்டனில் இருந்த அண்ணாவும் தம்பியும் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தனர். இவற்றிலிருந்து நடந்து முடிந்த விபரீதத்தை சேகரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அன்பான அம்மா இவ்வுலகை விட்டு பிரிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. சகோதரங்களை கட்டியணைத்து அழுது கொண்டிருந்தான் சேகர். எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள லண்டனில் இருந்து அம்மாவின் இறுதிக்கிரியைக்கு அண்ணாவால் வர முடிந்துள்ளது. ஆனால் ஒரே நாட்டில் சில மைல்களுக்கு அப்பால் இருந்து சேகரால் வர முடியவில்லை. சேகர் அம்மாவின் இழப்பை மட்டுமல்ல, தன் இனத்தின் தலைவிதியை நினைத்து அழுது கொண்டிருந்தான்.